எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதையே தன் வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை பின்பற்றிய புரட்சியாளர். 1928 பிறந்த இவர் அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்டவர். கியூபா அரசியல் அமைச்சராக இருந்த போது இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் சே. 1959 இந்தியாவை குறித்த ஒரு அறிக்கையும் பிடல் காஸ்ட்ரோவிடம் கொடுத்திருக்கிறார் சே. அந்த அறிக்கையில் நேரு எங்களுக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகளை கொடுத்தார் என்றும், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது அதன் தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். நாங்கள் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது பள்ளி குழந்தைகள் இந்தியாவும் கியூபாவும் அண்ணன் தம்பிகள் என்று கோஷமிட்டது எங்களை மிகவும் கவர்ந்தது என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். பொலிவியா அரசு படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு 1967 கொல்லப்பட்டார் சே. 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து மறைந்த சே இன்றும் பல கோடான கோடிகள் இளைஞர்களின் டி-ஷர்ட்களில் மட்டுமல்ல, அவர்களின் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். எர்னஸ்டோ சே குவாரா. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன். விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே அது உரம்.